கதிராமத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். கதிராமத்தினுடைய இரவு காட்சி. ஆனால் என்ன பூசைகள் கொடியேறையில் பக்தர்கள் வந்து மட்டுப்பட்ட அளவில் தான் இந்த பக்தர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். உண்மையில் அழகான முறையில் இந்த கதிராமம் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. நான் வந்ததுக்கு இந்த கதிராமத்துக்கு உரிய அந்த அமைப்பை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினம் வந்து அவ்வளவு பக்தர்கள் இல்லை. நாளை மறுதினம்தான் கொடியேற்றம் நடைபெறும். அதுக்கான வீடியோக்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். பிள்ளையார் இது மாணிக்க பிள்ளையார் கோவில். மாணிக்க பிள்ளை கோவில் வேலையெல்லாம் அப்படி இருக்குது. தெய்வானே இதுக்கு அளவான அன்னதான மடம் என்ன உள்ளுக்கு என்ன இருக்குது அதுக்குல போய் பார்க்க இல்லையா? இங்கே குருகுலம் வந்து பாவடியாக இருக்குது. கதிராமத்தின் உள்ளுக்கு குருகுலம் அமைதியாக சாமி பூமி. இல்லை நீங்கள் போட்டு வாங்க அப்படின்னு. இது வந்து வள்ளியினுடைய என்ன பழனி ஆண்டவருடைய சுவாமிகள் பழனி ஆண்டவருடைய கோயில். அப்படியே நாங்கள் வெளியே போவோம். இதுலேயும் வந்து வந்திருக்கு. வள்ளி தெய்வானைக்கு பக்கத்தில் புதுசாக அமைக்கப்பட்டிருக்கும் அழகப்பன். அப்படி கதிராமத்தின் அழகு வேல். ஏவன் ட்ராவலிங்கர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போது கதிராமத்தில் நிற்கிறேன். இன்னும் நாங்கள் இடங்கள் உங்களுக்கு வீடியோவில் தரையில் ஏன்னு சொன்னால் இந்த முறை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நாங்கள் நடந்துட்டோம். ஏன்னு சொன்னால் அது வகுப்பு பிரச்சனைகள் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு தெரிந்த நடையன்றது காட்டு பயணங்களில் கொஞ்சம் நாங்கள் இந்த ஆண்டு கொஞ்சம் டைம் எடுத்து நிற்காமல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வலிக்கிட்டு நாங்கள்னு சொன்னால் என்னோட வந்தவர்களுடைய நேரமும் அவருடைய நடை சம்பந்தமாகவும் கொஞ்சம் கருத்தில் கொண்டு ஒவ்வொரு ஆக்களுடைய உடல்நிலையும் கருத்தில் கொண்டு இந்த நடைபயணங்களை நாங்கள் காணொலிகள் தரவில்லை. இருந்தாலும் இந்த கதிராமத்தினுடைய இன்றைக்கு இந்த வேல் அங்கே வழங்க போகிறோம். அங்கே வழங்கி அது சம்பந்தமான காட்சிகள் எல்லாம் உங்களை தர காத்திருக்கின்றேன். முடிந்தளவு சிறிய வீடியோவாக தான் இருக்கும். நான் நீண்ட நேரம் வீடியோவில் எடுக்கையில் சிறிய வீடியோக்களாக தான் இருந்தாலும் உங்களுக்கு நீட்டாக தருவதில் பெருமை அடைகின்றேன். வாங்க நேர்த்திக்கு போவோம். இன்றைக்கு மலைக்கு போகிறோம். எப்படி பயணமாக இருந்தது? இப்போ நாங்கள் போன ஆண்டு கொஞ்சம் ஸ்லோவாக செய்கிறாங்க. இந்த ஆண்டு உங்களோட மனநிலை எப்படி இருக்குது? போன ஆண்டு வந்து உண்மையாகவே அது இயலாதமாகத்தான் இருந்தது. 5-6 நாளுக்கு நடக்க வேண்டியிருந்தது. ஆனால் இந்த முறை வந்து 4 நாட்கள்லேயே நாங்கள் எல்லா முருகனர்களாலே மலைக்கு வந்து சேர்ந்துட்டோம். கதிரமலைக்கு வந்து சேர்ந்துட்டோம். இன்று காலை நல்ல பொழுதாக எங்களுக்கு முடிந்திருக்கின்றது. ஏனென்றால் இன்று எங்களுடைய ஆறுமுகனை காண நாங்கள் ஏழுமலை செல்லப் போகின்றோம். அந்த முருகனை தரிசித்து விட்டு அந்த மண்ணின் மீதோடையே நாங்கள் இங்கேருந்து கிளம்பலாம் வந்திருக்கின்றோம். நன்றி, வணக்கம். நாங்கள் கதிராமத்துக்கு மேலே மலை ஏறப்புறம் ஐயா முன்னுக்கு ஏறுறாரு பாருங்க. இப்போ நான் சிலவாத்தான ஏறுவேன். நான் ஐயா கடாண்டு ஏறிடுவார். இப்போ விளம்படி எங்களால் ஏற முடியும். அது நாங்கள் எல்லாம்
நாங்கள் ஏறிக்கிறோம். எல்லோரும் நாங்கள் நடந்து தான் போகிறோம். மலையால் நடந்து தான் போகிறோம். இப்போ இந்த இடத்துல அவர் ஏறிடுவார். இப்போ நாங்கள் மலைக்கு ஏற போகிறோம். பக்தர்கள் வந்து காலமையே ஏறி இருக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய பக்தர்கள் நாங்கள் ரைட் என்ன வேற இல்லை ஏ அப்போ இதில் வேற போகிறீங்க, ஜீப்லேயே வேற போகிறீங்க. என்ன ஜீப் போடுறதுறங்க அந்த இந்த பார்த்து வாங்க. இந்த பக்கத்தால் போங்க. கண்ணு விளைஞ்சலாம் கோயில். மலைக்கு ஏற போகிறோம். அது சம்மந்தமான காட்சியெல்லாம் இதெல்லாம் இடக்கிடத்தான் எடுப்பேன். ஃபுல்லாக வராது. ரைட், ஓகே, நாங்கள் அப்படியே போவோம். ஐயா ஏறிக்கொண்டிருக்கிறார். அவரோடு சேர்ந்து இன்னொரு பக்தரும் ஏறிக்கொண்டிருக்கிறார். ஏற்றி விடப்பா முருகா, முருகா இப்போ மலையில் ஒரு ஜீவன் இருக்குது. சுப்பிரமணியம் தெரியல ஏறி நிற்க வாங்க. சுப்பிரமணியன்னு சொல்லி அந்த இங்கே இது ஒன்று நிற்கிது. வைரவா சாமி, அரோரா சாமி, தண்ணி வேணுமா? இருக்கா, பயப்பட வாங்க. ஆறுதா, நாங்களும் ஆறுதா போவோம். அவ்வளவுதான், முருகன்கிட்ட போகிறதுக்கு அவசரம் இல்லை. வாங்க. தண்ணி வேணுமானா சொல்லுங்க. கணபதி தெய்வம், கணபதி அதாவது விநாயகர் பெருமானுடைய முதலாவது சிவனை பார்த்தா இப்போ விநாயகரை பார்க்கணும். ஐயா வணக்கம். எப்படி இருக்கு ஐயா? இந்த இது என்ன பிள்ளையார் கோயில்? அதை நீங்கள் ஏழுமலை பிள்ளையார். நீங்கள் எவ்வளோ ஆளம் அங்கே வேலை? ஒரு 10 வருஷம் நிற்கிறீங்க. நான் போன முறை கண்டாங்க. எப்படி இருக்கு பக்தர்கள்? என்ன பிரச்சனை இல்லை. இந்த இதுக்கு என்னென்னு சொல்கிறது? இந்த பிள்ளையாரை ஏழுமலையான் பிள்ளையார் அது மட்டும் தான், அந்த பேர் தான். இப்போ போக இன்னும் எத்தனை கோயில்? 2 கோவில் இருக்கு. 2 கோவில் இருக்கு. ஒன்று பழைய வள்ளி கோயில், பழுதாமல் இருக்குது. அது பிறகு காளி கோயில், அதை தாண்டி வள்ளி கோயில், அங்கால வீரபத்திரர், அங்கால. நாங்கள் போயிட்டு இப்போ வள்ளி மேலே முடிஞ்சால் அங்கேயும் போவோம். வள்ளி மேலே கட்டாயம் போகணும். ரைட், உங்களோட அனுமதி கிடைச்சா ஓகே. இல்லை நான் அனுமதி கிடைச்சிருக்கேன். அரோகரா. இந்த கம்பியை நோக்கி வாழ்ந்த காணும் வரும். வந்து நாங்கள் காளியம்மன் அடியில் நிற்கிறோம். உண்மையில் நாங்கள் அங்கேருந்து நடந்து வந்தோம். நாங்கள் இல்லை உகந்தையில் எல்லாரும் ஏறினதெல்லாம் கூடுதலாக அங்கேருந்து வந்தோம். வடி சரணம் கந்தா வரந்தா திருவடி சரணம் கந்தா திருமுருகா ஒரு முறை வா 1000 கோடி
முகங்களை பார்த்தேன் 1000 கோடி முகங்களை பார்த்தேன் 6 முகமே அழகென்றிருந்தேன் கோவிலை தேடி நான் போகாமல் கோவிலை தேடி நான் போகாமல் குமரா உனை நான் கும்பிட வேண்டும் குமரா உனை நான் கும்பிட வேண்டும் திருவடி சரணம் கந்தா வரந்தா திருவடி சரணம் கந்தா திருமுருகா ஒரு முறை வா வேதங்கள் கூறும் வேலவன் நீயே வேதங்கள் கூறும் வேலவன் நீயே வேங்கை மரமாகி நின்றதோ நீயே வேதங்கள் கூறும் வேலவன் நீயே வேங்கை மரமாகி நின்றதோ நீயே நிதியின் தேவா நிர்மலரூபா 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 நிரந்தர சுகமே தந்திடவாவா நிரந்தர சுகமே தந்திடவாவா திருவடி சரணம் கந்தா வரந்தா திருவடி சரணம் கந்தா திருமுருகா ஒரு முறை வா கவனம் பறிக்கத்தான் பார்ப்பார் அரோரா அரோரா அப்படி சாமி முடிஞ்சுதா ஏறி நாங்கள் கொஞ்சம் ஆறலாம் தான் விளக்கிட்டுனாங்க நீங்கள் எத்தனை மணிக்கு வருவீங்க இருட்டோட வாங்க நாங்கள் கொஞ்சம் தெரியா வெளிச்சம் கொஞ்சம் தூங்கிட்டோம் ஐயா கடையா இருங்க ஒரு வந்து போவோம் இது என்ன இது கடவுள் சொன்னது நாங்களே இது மதுரை வீரன் மாடசாமி கோவில் ஹரோர் ஹரோர் கோவில் வந்து விட்டது ஹரோரா ஐயா அதில் இருக்க போகிறாங்க கொஞ்சம் தனியாக கொடுங்க இன்னொரு பாட்டை எதிர்பார்க்குது முருகன் சொல்லுவேன் இதெல்லாம் தானே கேட்குறேன் நாளைக்கு அவங்க சொல்கிறாங்க ஹலோ என்னத்துக்கு அடி வர்ற ஏன் அடி வர்ற அடிபடாத எல்லாரும் கொடுத்து சாப்பிடு எல்லாரும் கொடுத்து சாப்பிடணும் அரோரா 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 இல்லை அவங்க பழக்கம் முன்னாலே அஜீவன் அப்படி முருகப்பெருமானுடைய சன்னிதானம் முருகப்பெருமான் வேல்பெருமான் கருங்கல்லால் அண்மையில் தான் கட்டப்பட்டது அதன் காட்சி பார்க்கக்கூடியதாக இருக்கும் வள்ளிமலை
முருகப்பெருமானுடைய சன்னிதானத்திலே நாங்கள் நிற்கிறோம். முருகப்பெருமானுடைய சன்னிதானத்திலே இருக்கிறதால எங்களுக்கு இந்த முருகப்பெருமான் ஏழுமலையான் சகல தரவும் ஏழுமலையானுடைய சன்னிதானத்திலே முருகனை காணுவதென்ற அற்புதமான விஷயம். எங்களுக்கு அந்த பாக்கியம் தந்திருக்கு. ஆண்டவன் இந்த இதுகளெல்லாம் எங்களுக்கு தரணும் ஆசீர்வாதம். நாங்கள் அவ்வளோ பேரும் நடந்து வந்து இன்றைக்கி ஏழுமலையான தருவி சுற்றி போட்டு நாங்கள் மீண்டும் வழிகிட போகிறோம். மேலே 5 நாள் பயணம் நாங்கள் உகந்தையிலேருந்து வந்து பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கேன். ரைட். ஐயா அங்கேருந்து வாருங்க. மஸ்கலியா எப்போ வெளிக்கிட்டு நடந்து தானே வாருங்க. 4ஆம் தேதி மஸ்கலியாவிலேருந்து எப்போ வெளிக்கிட்டீங்க? மஸ்கலியாவிலேருந்து சாமி 4ஆம் தேதி பெறப்பட்டோம். அப்படியே ஒவ்வொரு இடமா தங்கி வந்து தான் வந்து சேர்ந்தீங்க. மஸ்கலியாவில் இருந்து வருகிற பாத யாத்திரைகள் வந்து கொண்டிருக்கிற பாவடியாக இருக்கும். மஸ்கலியாவில் இருந்து பாத யாத்திரையாக 4ஆம் தேதி புறப்பட்ட யாத்திரைகள் இப்போ வந்து கொண்டிருக்கிற எல்லாரும் வந்து பக்தர்கள் கணக்க பேர் வந்த பாவடியாருக்கு முழுக்க வந்திருக்கிறேன். கதிராமத்துக்கு முழுக்க பக்தர்கள் முருக பக்தர்கள் எல்லோரும் வந்திருக்கிறேன். இடத்தில் அன்னை நன்னி வந்த அருள் புரிவாய் சஷ்டிநாதன் வேல் காக்க கனகவேல் காக்க நல்லபடியா கூட்டி அந்த அப்பனே முருகா உன்னுடைய ஆசீர்வாதம் அப்பனே முருகா. எவ்வளோ காலமாக இந்த பயணத்தை தொடங்குது? நாங்கள் ஒரு 19 ஆண்டா செஞ்சுட்டு வரோம் சார். மஸ்கலியால நீங்கள்லாம் அதை பொறுப்பாக ஒருங்கிணைந்து கொண்டு வரோம். இந்த முறை எத்தனை பேர் உங்களோட பயணிக்க? நாங்கள் முறை 106 பேர் வந்தோம். 4 பேர் தான் ஆரம்பித்தோம் இந்த மஸ்கலியால இருந்து. நாங்கள் மலையிலேருந்து அப்படியே தொடர்ந்து கூடி வந்துக்கிட்டு இந்த ஆண்டு 45 பேர் எல்லாம் பிரிஞ்சு வராங்க. பரவாயில்ல, அவங்க பிரிஞ்சவங்களும் ஒரு 10-25 பேர் கூட கொண்டாடுவாங்களே. எல்லாம் முருகன் ஆசீர்வாதம் கிடைச்சிங்க. இன்னைக்கு இவ்வளோ பேரும் கொண்டு வராங்க. 106 பேர் வந்தாங்க. பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் கிடைச்சிருக்கு முருகன்ட்ட. நீங்களாம் பரம்பரையாக வாரீங்க. எங்களுக்கு இந்த காலத்து இப்படி ஒரு சிறு தொண்டை கடை கொடுத்துருக்கானா அது எங்களுக்கும் ஒரு புண்ணியம் தான். எல்லாருக்கும் மக்களும் நல்லா இருந்து எல்லாருக்கும் நோய்கள்லாம் வராமல் இந்த முருகன் காப்பாற்றுவான்னு தான் எல்லோரும் நினச்சி உலகம் நல்லா இருக்கணும். தமிழ் மக்கள் இந்த பிரச்சனை இந்த விடுதலையாகி எல்லாரும் நல்லா இருக்கணும் வேண்டிட்டு தான் வரணும். கடைகள் பார்க்க சூப்பராக இருக்கு. இப்படி அழகான கடைகள் எல்லா பக்கத்தாலும் கடை இருக்குது. வடியாக இருந்துருக்கு. குடிப்பானுங்க எப்படி கடைகள் வடி இருக்குன்னு. சூப்பராக இருக்கு. நல்ல கலர்ஃபுல். இன்னும் வந்து கலர்ஃபுல்லான கடை பாருங்க. கதிராமத்தில் எப்படி கடைகள் எல்லாம் இருக்குன்ட்டு பாருங்க. கலர்ஃபுல்லான கடை. கலர்ஃபுல்லான கடை. கலர்ஃபுல்லான கடை.